தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த போட்டிக்கு சவால் என்று வரணும். இல்லை என்றால் கார்த்திகாவுக்கு 5 கோடி ரூபா கொடுக்க வேண்டும். கபடி பிளேயருக்கு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்தது. அதே மாதிரி இந்த நாட்டு வைத்தியர் புத்தூர் பாண்டியை விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீ 27ஆம் தேதியிலேருந்து 2வது மாதத்துலேருந்து 75 நாளைக்குள்ளே கருணாநிதி மகன் சென்னை முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறானா, அல்லது ஜெயப்பாண்டி ஒச்சாத்தேவர் மகன் மதுரை முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறானா, 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறானா என்று கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினுக்கும் ஒச்சாத்தேவர் மகன் ஜெயப்பாண்டிக்கும் போட்டி. இது 6 ATJ நீதிபதி அவர்கள் 27/2 அதிலிருந்து 75 நாளைக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பத்திரத்தில் உள்ள கோரிக்கை மாதிரி நிறைவேற்றுறாரா, அல்லது ஜெயப்பாண்டி ஒச்சாத்தேவர் மகன் நிறைவேற்றுறானா என்பதை பார்க்க இருக்கிறோம். ஜெயப்பாண்டி இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் மதுரை 6 ATJ நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரம் ஜெயப்பாண்டி கட்ட தயார் என்று பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது. வாய்தாவில் வாக்குமூலம் பதியப்பட்டிருக்குது. கொரியர் மூலமாக அனுப்பியிருக்கேன் 5 நீதிமன்றத்துக்கு. CBI கோர்ட்டு, 6 ATJ, PTJ, ஜெயம் 1 கோர்ட்டு, ஜெயம் 2 கோர்ட்டு அனுப்பியிருக்கேன். அதனால் கருணாநிதி மகன் ஸ்டாலின் இந்த பத்திரத்தில் உள்ள கோரிக்கையை அடிப்படையில் நிறைவேற்றுகிறானா, அல்லது ஒச்சாத்தேவர் மகன் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு இதை நிறைவேற்றுகிறானா? MK ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், கருணாநிதியுடைய மகன். ஒச்சாத்தேவர் மகன் ஜெயப்பாண்டி ஒரு கட்டட தொழிலாளி. ஆனால் ஒச்சாத்தேவர் மகன் ஜெயப்பாண்டி கட்டட தொழிலாளி வேலை பார்த்துக்கிட்டு இதை நிறைவேற்றுறானா, அல்லது ஒரு முதலமைச்சருக்கு பிறந்தவன் ஸ்டாலின் நிறைவேற்றுறானா என்பதை பார்க்க இருக்கிறோம். 2026 தேர்தல் வருஷத்தில் நடத்தக்கூடாது. தேர்தல் அதிகாரிகள் கவனத்திற்கும் நீதிபதிகள் ஐயா அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த போட்டி உத்தரவிடுவதனால் அரசாங்கத்துக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது. இதை நிறைவேற்றாமல் விட்டால் தான் ஜெயப்பாண்டிக்கு 1 கோடி ரூபா லாஸ் ஆகும். அதே மாதிரி ஜெயப்பாண்டி ஒரு கூலி தொழிலாளியை அன்றாடு காட்சி ஒரு இடிஞ்ச வீட்டுக்குள் மழை பெஞ்சிச்சுன்னா ஒழுகும், கரண்டு கூட வசதி இல்லாத வீட்டில் குடியிருந்து வருகிறேன். ஆகையால் இந்த ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு ஃபேன் வேணும், ஒரு லைட்டு வேணும், ஒழுகாமல் இருக்கணும், இடிஞ்ச வீடாக இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு வீட்டில் இருந்து இந்த காரியத்தை செய்கிறேன் என்றால் இதுதாண்டா உலக சாதனை. எந்த நாட்டிலையும் உலகம் தோன்றியதிலிருந்து, கல்வி தோன்றியதிலிருந்து, கல்விக்கு பணம் கொடுக்குறான், ஃபீஸ் கட்டுறான் கல்விக்கு. ஆனால் ஜெயப்பாண்டி ஒருவன் தான் படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். அந்த 7,02,000 ரூபா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும். 1லேருந்து 12 படித்து முடிக்கும்போது 12வது சர்டிஃபிகேட்டும் 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையும் கொடுக்க வேண்டும். இதை ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு சாதாரண ஒரு இடிஞ்ச வீட்டில் குடியிருக்கும் ஒரு நபர், மழை பெய்ந்தால் ஒழுகும், இந்த
வீட்டில் கரண்ட் கூட இல்லாத ஒரு வீட்டில் இருக்கிறவன் இந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறான் என்றால் ஏன் இந்த முதலமைச்சர் கொடுக்கக்கூடாது? கபடி பிளேயர் கார்த்திகாவுக்கு ஏன் 5 லட்ச ரூபா கொடுக்கக்கூடாது? செஸ் விளாட்றவனுக்கெல்லாம் 5 கோடி ரூபா கொடுப்பாங்களாம். கபடி பிளேயர் கார்த்திகாவுக்கு 75 லட்சம் மட்டும் கொடுப்பாங்களாம், 1 கோடி கூட கொடுக்காம. அதனால் கார்த்திகாவுக்கு 5 கோடி ரூபா ஸ்டாலின் கொடுக்க வேண்டும். இந்த புத்தூர் பாண்டியை விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்ய முடியாது என்றால் இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களோ அல்லது இந்தியாவில் இருக்க சயின்டிஸ்ட்டுகளோ ஜெயபாண்டி செய்ய போகிறத செய்வானா செய்ய மாட்டானா என்று 27/2/2026 தேதியிலிருந்து 75 நாட்களுக்குள் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு 25 ரூபா சம்பளம் ஒரு நாள் ஒன்று இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 9000 ரூபா வருது. 9000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வருது. 2ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு 50 ரூபா சம்பளம்னா ஒரு நாள் ஒன்றுக்கு வருஷத்துக்கு 18,000 ரூபா வருது. இப்படி 25 ரூபாயாக கூட்டிக்கிட்டே போகும்போது அவன் 1லேருந்து 12வது படித்து முடியும் போது 12வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 300 ரூபா சம்பளம். அப்போ இதை மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா இந்த 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கான்ல, அவன் வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக ரூபாய் 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். இதை கொடுத்தாச்சுன்னா அவன் இலவச லேப்டாப்பை வாங்கிக்கிடுவான், இலவசமாக கொடுத்த சைக்கிளை வாங்கிக்கிடுவான், இலவசமாக கொடுத்த செல்ஃபோன் வாங்கிக்கிடுவான், இலவசமாக கொடுத்த டிவியை வாங்கிக்கிடுவான், திருமண உதவிக்கு 10,000 ரூபா கொடுத்தது அதுவும் வாங்கிக்கிடுவான். அந்த 7,02,000 ரூபாயில் இந்த தமிழ்நாட்டை இந்தியா ஆள்ற அரசியல்வாதிக்கு பிச்சை வேண்டாலும் போட்டுருவான். ஆகையால் உலகத்திலே முதல் முறையாக 75 நாட்களுக்குள் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை நிறைவேற்றாவிட்டால் 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட தயார் என்றிருக்கேன். 6A நீதிபதி அவர்கள் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் என்றால் கொடுத்து முடிக்க வேண்டும். கொடுத்து முடிச்சுட்டு தான் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தப்பட வேண்டும் என்றதுக்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். அதனால் இந்த மாதிரி திட்டங்கள் மாணவனுக்கு உதவாது. இந்த மாதிரி திட்டங்கள் எந்த மாணவனுக்கும் பயனில்லை. உதவித்தொகை மாதிரி கொடுத்துட்டு ஸ்கூலும் காலேஜும் வாங்கிக்கிறது. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்ன சொல்கிறேன், படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி 1லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருக்கான்ல, 12 வருஷம் வரைக்கும், அதுக்கு ஈடுமானமாக 7,02,000 ரூபா இழப்பீடு தொகையாக கொடுக்கணும். தண்ணிக்குள்ளே விழுந்து செத்து போயிட்டானா கிணத்துக்குள்ளே, அதுக்கு பணம் தர்றீங்க. ஆக்சிடென்ட் ஆகி விபத்தில் செத்து போயிட்டா அதுக்கு பணம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி வயதாகி முடிஞ்ச பிறகு அதுக்கும் பணம் கொடுக்குறீங்க. ஆனால் உயிரோட வளரும்போதே அந்த ஸ்கூல் மாணவ மாணவிகளுக்கு 1லேருந்து 12 படிக்கும்போது உலகத்திலே முதல் முறையாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒச்சாத்த ஒரு மகன் செல்லூர், நான் மதுரை முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் கருணாநிதி மகன் சென்னை முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் ஒன்று சேர்த்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி மதுரையை தவிர எல்லா மாவட்டத்திலையும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்து விட்டு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்கள் தேர்தலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.